السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من يرد الله به خيرا يفقهه في الدين، أو كما قال عليه الصلاة والتسليم. صدق نبي الله سيد البشر محمد صلى الله عليه وسلم. அல்லாஹுடைய ரசூலும் எந்தெந்த நல்ல காரியங்களை எடுத்து நடக்க சொன்னார்களோ அந்த நல்ல காரியங்களை எடுத்து நடக்கக்கூடிய தௌஃபீக்கையும், அல்லாஹுடைய ரசூலும் எந்தெந்த தீமையான காரியத்தை விட்டும் நம்மை தடுத்தார்களோ அந்த தீமையான காரியத்தை விட்டும் தவிர்ந்திருக்கிற தௌஃபீக்கையும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் உலகத்தில் வாழுகிற எல்லா முஸ்லிம்களுக்கும் தர வேண்டும் என்ற துவாவோடு என் வார்த்தைகளை துவங்குகிறேன். இன்றைய ஜும்மாவினுடைய சிந்தனையாய் சுதந்திரத்தின் சுவடுகள் என்றதொரு தலைப்பின் கீழ் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். நாம் வாழும் இந்த இந்திய திருநாடு என்பது மதசார்பின்மை, வேற்றுமையிலும் ஒற்றுமை, மனிதநேயம், மனிதாபிமானம் என்பன போல பல தனி சிறப்புகளை நம் இந்திய திருநாடு தனக்குள்ளே சுமந்து கொண்டிருக்கிறது. நாட்டுப்பற்றும் மொழி ரீதியான உணர்வும் தாய்மொழியின் மீது நேசமும் ஒரு முஸ்லிமின் தலையாய கடமை என்பதை இஸ்லாம் வரையறுத்து வலியுறுத்தி சொல்லித் தருகிறது. நம்ம இந்தியாவினுடைய திருநாடு என்பது பல மொழி பேசக்கூடியவர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். பல மதங்களை, பல மத நம்பிக்கைகளை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். பல வேதங்களையும் பல இதிகாசங்களையும் பின்பற்றக்கூடியவர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். பல நிறமுடைய, பல குணமுடைய மனிதர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். இவைகள் அனைத்தும் சேர்ந்ததுதான் இந்த இந்திய திருநாடு என்பதை இந்தியாவினுடைய ஒரு தனி சிறப்பாகவும் தனி அடையாளமாகவும் இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நேற்றைய தினம் 78வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் மிக விமர்சையாகி கொண்டாடப்பட்டது. இன்று சுதந்திர இந்தியாவினுடைய காற்றை சுகமாய் நாம் சுவாசிக்கிறோம் என்றால் அதற்கு பின்னால் பலரின் சோகங்களும் சுமைகளும் தியாகங்களும் வீர மரணங்களும் உண்டு என்பதை நம்மால் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சுதந்திரத்தினுடைய போராட்டத்தில் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்தவர்கள், அந்த சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்டவர்கள் பலர் உண்டு என்றாலும் அதிகமானோர் ஈமானை சுமந்திருப்பவர்கள் என்பதை முஸ்லிம்களாக இருக்கிற நாம் இன்றைக்கு நினைவுகூர கடமைப்பட்டு இருக்கிறோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த முஸ்லிம்கள் அதிகமானோர் ஈமானை சுமந்திருக்கிற அதிகமான மக்கள் இந்த போராட்டத்தில் களம் கண்டார்கள், களம் இறங்கினார்கள் என்பது அவர்களுக்கு நாம் சேர்க்க வேண்டிய பெருமை என்றாலும், அவர்களுக்கு நாம் சூட்ட வேண்டிய புகழாரம் என்றாலும், மக்கள் இன்றைக்கு பொதுவாக இஸ்லாமியர்களுடைய அந்த தியாக பங்கை மக்களுக்கு மத்தியில், மனிதர்களுக்கு மத்தியில் நாம் பதிவு செய்வது நம்முடைய தார்மீக கடமை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இஸ்லாமியர்கள் என்பவர்கள் அடிமைத்தனத்திற்கு எதிரானவர்கள். இஸ்லாமிய மார்க்கம் என்பது அடிமைத்தனத்திற்கு எதிரான மார்க்கம் என்பதை உள்ளத்தில் உறுதி கொண்டதனுடைய வெளிப்பாடுதான் அவர்கள் இந்த போர்க்களத்திலே இந்த வீர மரணத்திற்கு அவர்கள் முன்வந்தார்கள் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். வெள்ளையனே வெளியேறு என்கின்ற கோஷத்தை முழங்கியவர்கள் முதலில் முஸ்லிம்கள். அவர்களுக்கு எதிரான போராட்ட களங்களிலே குதித்தவர்கள் முஸ்லிம்கள். எதையும் தியாகம் செய்வதற்கு, ஏன் தன்னையும் கூட தியாகம் செய்வதற்கு முன்வந்தவர்கள் முஸ்லிம்கள் என்பதை நாம் இந்த நேரத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு சட்டமன்றங்களிலும் பாராளுமன்றங்களிலும் நாடாளுமன்றங்களிலும் மேலவை கீழவை போன்ற பல்வேறு இடங்களில் முஸ்லிம்களுக்கு கணக்கிட்டு சீட்டுக்களும்
கணக்கான இருக்கைகள் மட்டும்தான் ஒதுக்கப்படுகிறது. அன்று சுதந்திர இந்தியாவினுடைய போராட்டத்தில் முஸ்லிம்கள் கணக்கு பார்த்திருந்தால் இன்றைக்கு சுதந்திரத்தினுடைய காற்றை நாம் சுகமாக சுவாசிப்பது கடினமாக மாறிப்போகிருக்கும் என்பதை இன்றைய ஆட்சியாளர்களுக்கு நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நான் இந்த நேரத்தில் ஜும்மாவினுடைய வாயிலாக பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய நிலை என்ன? அவர்கள் தீவிரவாதிகள் என்று சித்தரிக்கப்படுகிறது. அவர்களெல்லாம் பிற்போக்குவாதிகள் என்று மக்களுக்கு முன்னால் பதிவு செய்யப்படுகிறது. நமக்கு அவர்கள் எதிரிகள், நமக்கு அவர்கள் விரோதிகள், அவர்கள் அருவருப்பானவர்கள், அசுத்தமானவர்கள், அவர்களெல்லாம் வந்தேரிகள் என்று இந்த நாட்டிற்கும் நமக்கும் எந்த விதமான சம்பந்தமும் உரிமையும் இல்லை என்பதை போல நாம் பாரபட்சமாக நம்மை பார்க்கப்படுகிறது, நடத்தப்படுகிறது. ஆனால் இந்த வரலாற்றை நீங்கள் கொஞ்சம் வாசித்து பாருங்கள், இந்த தியாக வரலாறுகளை கொஞ்சம் நீங்கள் படித்து பாருங்கள். நாங்கள் யார் என்பதை வரலாறு சொல்லும் என்பதை இந்த இந்தியாவிற்கு, இந்திய திருநாட்டினுடைய மக்களுக்கு நாம் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்தில் முஸ்லிம்களுடைய பங்கு ஏன் அதிகம் இருக்கிறது என்று நீங்கள் வரலாற்றை கொஞ்சம் யோசித்து பார்த்தால், வரலாறு குர்ஆன் ஹதீஸின் பக்கமாக கொஞ்சம் திரும்பும் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். சுதந்திர இந்தியாவினுடைய போராட்டத்தில் முஸ்லிம்களுடைய பங்கு அதிகம் இருப்பதற்கான அடிப்படையான காரணம் என்னவென்றால் அல் குர்ஆனும் ஹதீஸும் தான் அதற்கு அடிப்படையான காரணம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எங்களை வழிநடத்துவது குர்ஆனும் ஹதீஸும் அல்லாஹும் ரசூலும் தான் எங்களை வழிநடத்துகிறார்கள். அதனால்தான் இப்படிப்பட்ட போராட்டத்திற்கு முஸ்லிம்கள் அதிகம் முன்வந்தார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மற்றவர்களும் மாற்றார்களும் இந்த போராட்ட களத்தில் இல்லையா என்றால் அவர்களும் இந்த போராட்ட களத்தில் களம் கண்டிருக்கிறார்கள், தியாகங்களை செய்திருக்கிறார்கள், உயிர் நீத்திருக்கிறார்கள். ஆனால் அதிகமானோர் முஸ்லிம்கள் என்று இன்றைக்கு திட்டவட்டமாக அந்த வரலாறுகள் மறைக்கப்படுகிறது, மாற்றி எழுதப்படுகிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து அல்லாஹ் ஜல்லஷனஹு தஆலா திருமறையிலே சொல்கிறான், நபியே நாயகமே, வரலாறுகளை, கடந்த கால வரலாறுகளை மனிதர்களுக்கு மத்தியில் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். ஏன் தெரியுமா? லஅல்லக்கும் யதஃபக்கரூன், அவர்களெல்லாம் சிந்திப்பவர்களாக ஆகுவதற்காக வேண்டி கடந்த கால வரலாறுகளை நீங்கள் மனிதர்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷனஹு தஆலா திருமறையின் வாயிலாக பதிவு செய்கிறான். என்றால் கடந்த கால வரலாறுகள் உண்மையில் அதிகம் பேசுவதும், கடந்த கால வரலாறுகளை குறித்து அதிகம் அதை படிப்பதும், அதை வாசிப்பதும், அதை குறித்து சிந்திப்பதும் நம்முடைய கடமை. நாம் சிந்திப்பது அடிப்படையான செய்தி என்பதை அல் குர்ஆன் மிக அழகான உபதேசத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. வரலாறு மிக முக்கியம். அதை தாண்டி வரலாற்றை பாதுகாக்காத சமூகம், வரலாற்றை படிக்காத சமூகம், வரலாற்றை கொண்டு பாடம் படிக்காத சமூகம் ஒரு புதிய வரலாறை படைக்க முடியாது என்பதுதான் உலகத்தினுடைய நிதர்சனமான உண்மை. அதே நேரத்தில் வரலாற்றை படிப்பதும் அதை பாதுகாப்பதும் நம் மீது கட்டாய கடமை என்பதை இஸ்லாம் இந்த ஆயத்தின் வாயிலாக நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. ஒரு சமூகத்தின் வெற்றி, ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றம் என்பது கடந்த கால வரலாற்றை அறிவது முதல்ல, இரண்டாவது நிகழ்காலத்தினுடைய நிதர்சனத்தை புரிவது, மூன்றாவது வருங்காலத்தை குறித்த வியூகங்களும் திட்டமிடுதலும் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்லஷனஹு தஆலா அல் குர்ஆனின் வாயிலாக அன்னலாரின் மூலமாக நமக்கு இந்த உபதேசத்தை அல்லாஹ் சொல்லித் தருகிறார். ஒரு சமூகத்தினுடைய வெற்றி, ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றம் என்பது கடந்த காலத்தினுடைய வரலாறுகளை அறிய வேண்டும். அது எந்த வரலாறுகளாக இருந்தாலும் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற வரலாறு கியாமத்து வரை ஒரு புள்ளியை கூட யாராலும் மாற்ற முடியாது என்பது அல்லாஹுவால் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி. ஆனால் இந்த இந்தியாவினுடைய வரலாறு, இந்தியாவினுடைய தியாகங்களுடைய, முஸ்லிம்களுடைய வரலாறு என்பது இன்றைக்கு திட்டமிட்டு அது மறைக்கப்படுகிறது. அதனால் கடந்த கால வரலாறுகளை நாம் அதிகம் படிக்க வேண்டும். அதை குறித்த புரிந்துணர்வு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவதாக நிகழ்காலத்தினுடைய நிதர்சனங்கள், இன்றைக்கு இருக்கிற கள சூழ்நிலைகள் என்ன,
ஆட்சியாளர்களுடைய சூழ்நிலைகள் என்ன, அவர்கள் நமக்கு எதிராக என்னென்ன சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்படுத்துகிறார்கள் என்ற கடந்த காலத்தினுடைய அந்த வரலாறுகளை அறிவதோடு நிகழ்காலத்தினுடைய நிதர்சனங்களையும் மனித சமூகம் புரிவதற்கான கடமை இருக்கிறது. வருங்காலத்தை குறித்த வியூகங்களும் திட்டமிடுதலும் நமக்கு மத்தியில் இருக்க வேண்டும். குறிப்பாக சொல்வதானால் அரசு வேலைகளில் நமக்கு கவனம் குறைந்து கொண்டிருக்கிறது. அரசனுடைய படிப்புகளில் நம்முடைய கவனங்கள் குறைந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு படிப்பை படித்துவிட்டால் அவன் வெளிநாட்டிற்கு போய் சம்பாதித்தால் போதும் என்று பணங்களை தான் பார்க்கிறோமே தவிர நம்முடைய பாதுகாப்பை யோசிப்பதற்கு இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் முன்வரவில்லை என்பதை யோசிக்கிற பொழுது உண்மையில் வருத்தமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது தெரியுமா? வரலாற்றை அவர்கள் மாற்றி அமைக்கிறார்கள், சரித்திரங்களை அவர்கள் புரட்டுகிறார்கள். அதை பாதுகாப்பதும் படிப்பதும் நம்முடைய தார்மீக கடமை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். நம்முடைய வரலாறு மீண்டும் மீண்டும் பேசப்பட வேண்டும். நம்முடைய தியாகத்தினுடைய வரலாறுகள் மீண்டும் மீண்டும் படிக்கப்பட வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? அந்த வரலாறு முதலில் பாதுகாக்கப்பட வேண்டும். இரண்டாவது, பாதுகாக்கிறது முக்கியம் இல்லைங்க, அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறைக்கு அந்த வரலாறுகள் சொல்லப்பட வேண்டும். அதனால் தான் இந்த வரலாறுகள் இன்றைக்கு படிக்கப்பட வேண்டும், மீண்டும் மீண்டும் நமக்கு மத்தியில் பேசப்பட வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, சுதந்திரத்தை விரும்புகிற, அடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தில் முஸ்லிம்கள் சமய ரீதியான பங்களிப்பு என்பது அவர்களுடைய பங்களிப்பு பெரும் பங்களிப்பு. ஏன்னா இஸ்லாமே அதைத்தான் நீ சொல்லித் தருகிறது. ஏதாவது ஒரு தவறை செய்துவிட்டால், ஒரு மனிதன் ஃபர்லான நோன்பை விட்டு விட்டான், ரமலானுடைய காலங்களில் ஒரே ஒரு ஃபர்லான நோன்பை ஒரு மனிதன் விட்டு விட்டான், முதல்ல என்ன செய்யணும்? சட்டங்களை நீங்கள் எடுத்து பாருங்க. அவன் 60 நோன்பு வைக்கணும், 60 மிஸ்கீனுக்கு உணவளிக்கணும் என்பதெல்லாம் 2ஆம் 3ஆம் பட்ச தண்டனை, அதற்கான விஷயங்கள் தான், விளக்கங்கள் தான். ஆனால் முதலில் என்ன செய்வது? ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஏனென்றால் சுதந்திரம் என்பது இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒன்று. இரண்டாவது, அடிமைத்தனம் என்பதை இந்த இஸ்லாம் அடியோடு அழித்திருக்கிறது, அடியோடு அதை வேறறுத்திருக்கிறது என்பதை குர்ஆன் ஹதீஸின் வழிநடிகளும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபிகளும் 23 வருட காலங்கள் மக்காவிலும் மதீனாவிலும் அவர்கள் போராடினார்கள், தியாகங்களை செய்தார்கள். உயிர் தியாகங்கள், பொருள் தியாகங்களை, குடும்பங்களையும் மக்களையும் மனைவியையும் அவர்கள் தியாகம் செய்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் சுதந்திரமாக இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி, நாங்கள் யாருக்கும் அடிமைகள் இல்லை என்பதை இந்த உலகத்திற்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் 23 வருட காலங்கள் அண்ணலாரோடு கைகோர்த்து சஹாபிகளும் அந்த போர்க்களத்திலே அவர்கள் தன்னை கூட, தன்னுடைய உயிரை கூட தொச்சம் என மதித்து அந்த போர்க்களத்தில் அவர்கள் களம் கண்டார்கள் என்ற அந்த வரலாற்று நிகழ்வை நாம் வாசித்து பார்க்கிறோம், யோசித்து பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, சுருங்க சொல்வதானால் இஸ்லாத்தினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி போராடியவர்கள் சஹாபிகள், இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி போராடியவர்கள் நம்முடைய முன்னோர்களான முஸ்லிம்கள் என்பதை, இந்த வரலாற்றை நாம் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும், படிக்க வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும். வளருகிற இளைய சமூகத்திற்கு, அடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த செய்திகளை கொண்டு சேர்க்க வேண்டிய கடமையும் கடப்பாடும் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா வரலாறு மிக முக்கியம். வரலாற்றை பாதுகாக்காதவன், வரலாற்றை படிக்காதவன் புதிய வரலாறை படைக்க முடியாது. மூன்றாவது சிந்தனை என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் வரலாற்றை மறந்து போனவன், வரலாற்றை இழந்தவன் இந்த பூமியில் அனாதைக்கு சமமானவன் என்பதை வரலாற்றை படிக்கிற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நான் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துவேன், இந்த வரலாறு நம்மோடு மறைக்கப்படுவதல்ல, நம்மோடு புதைக்கப்படுவதல்ல. வரக்கூடிய இளைய சமூகத்திற்கும் அடுத்த தலைமுறைக்கும் இந்த வரலாறுகள் சொல்லப்பட வேண்டும் என்றால் முதலில் வரலாற்றை நீங்கள் படியுங்கள், வரலாற்றை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், வரலாற்றை மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். இந்தியா சுதந்திரத்தினுடைய வரலாறு நம்மில் பலருக்கு தெரியாது. நம்ம இன்னைக்கு தேசிய கொடி ஏற்றினா கூட நமக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை, அது நம்ம செய்ய வேண்டிய வேலை இல்லை
என்று நினைத்து கொண்டு ஒதுங்கி மற்றொரு பாதையில் கடந்து சென்று விடுகிறோமே தவிர அந்த கொடிக்கு முழு உரிமையானவர்கள், முழுக்க முழுக்க உடைமையானவர்கள் நாம் என்கின்ற அந்த அடிப்படையான உணர்வு கூட இல்லாமல் இன்றைக்கு உலகத்தில் உலா வந்து கொண்டிருக்கிறோம் என்ற அந்த வருத்தமான செய்தியை நான் இந்த ஜும்மாவில் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். திருத்தம் செய்ய வேண்டிய தார்மீக கடமை நமக்கு இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இதற்கும் நமக்கும் சம்பந்தமில்லை. நாட்டினுடைய சுதந்திரத்திற்கும் நமக்கும் ஏதோ ஒரு பங்கு இருக்கிறது என்பதோடு மட்டுமல்ல, அதிகமான பங்கு நம்மவர்களின் பங்கு என்பதை நாம் மீண்டும் வரலாற்றை படிக்கிற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எப்படி இஸ்லாத்தை பின்பற்றுவது நம்மீது கட்டாய கடமையோ, ஈமானில் ஒருவன் பயணிப்பது நம்மீது கட்டாய கடமையோ, நம்ம எதை பின்பற்றணும்? குர்ஆனை பின்பற்ற வேண்டும், நம்மீது கட்டாய கடமை. ஹதீஸின் அடிப்படையில் நம் வாழ்வை வகுத்து கொள்ள வேண்டும், இது நம்மீது கட்டாய கடமை. 5 வேளை தொழுவது நம்மீது கட்டாய கடமை. இது எல்லாம் கட்டாய கடமை எப்படியோ அதுபோல நம் வாழும் நாட்டை நேசிப்பது கட்டாய கடமை. நம் வாழும் நாட்டினுடைய வரலாறுகளை தெரிவது நம்மீது கட்டாய கடமை என்பதை அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்ல மறக்கவில்லை என்பதை நாம் இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கு அடிமை என்கின்ற அந்த கேவலமான சிந்தனையும் அந்த கேவலமான செயல்பாடுகளையும் அடியோடு வேறறுத்தது இஸ்லாம் மட்டும்தான். நாம் அனைவரும் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் அடிமைகள் என்கின்ற அந்த சீரிய சிந்தனையை உலகத்திற்கு முதலில் தந்தது இஸ்லாம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் யாருக்கும் அடிமைகள் அல்ல, நாம் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் அடிமைகள். அதனால தான் நாம் அடிமைகளாக அந்த ஆங்கிலேயர்களுக்கு மத்தியில் இருக்கிறோமே, எந்த விதமான சுதந்திரமும் இல்லாமல் இருக்கிறோமே, சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியாமல் இருக்கிறதே, இதற்கு அவர்கள் தடையாக இருக்கிறார்கள். அதனால் எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று முதலில் குரல் எழுப்பியவர்கள் ஈமானை சுமந்திருக்கிற மக்கள் என்பதை அந்த வரலாற்றை படிக்கிற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றை நீங்கள் பாருங்கள். இஸ்லாத்தில் சுதந்திரம், முழுமையான சுதந்திரம். மறுபக்கத்தில் அடிமைத்தனம் என்பது இஸ்லாத்தில் அறவே இல்லை. நீங்கள் வரலாற்றை எடுத்து பாருங்கள், வரலாற்றை வாசித்து பாருங்கள். வரிக்கு வரி இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லும், சுதந்திரம் முக்கியமானது, மறுபக்கத்தில் அடிமைத்தனம் என்பது இல்லை. அதனால தான் ஒரு கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்றால், இருவரும் அவர்களுக்கு மத்தியில் புரிந்துணர்வோடு வாழ வேண்டும் ஒரு பக்கம். மற்றொரு பக்கத்தில் ஒருவர் மற்றொருவரை அடிமையாக வைத்திருப்பது என்பது இஸ்லாத்தில் அறவே இல்லை என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. எப்படி சொத்துல உரிமை இருக்குதோ, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான உரிமை இருக்கிறதோ, அது போல எல்லா விஷயங்களிலும் இஸ்லாம் அவர்களுக்கான சமமான உரிமைகளை தருகிறது. ஒரு ஆணுக்கு மட்டும் எல்லா விதமான ஆண் ஆதிக்க சக்தியால் அந்த ஆதிக்க சிந்தனையோடு ஒரு ஆண் நடந்து கொள்ள கூடாது என்பதற்காக வேண்டி தலாக்கை கொடுத்த இஸ்லாம், மறுபக்கத்தில் ஒரு பெண் அந்த கணவனோடு வாழ்வதற்கான விருப்பம் இல்லை என்றால் அந்த திருமணத்தை விடுவித்துக் கொள்வதற்கு, திருமண பந்தத்திலிருந்து உங்களை நீங்கள் விடுவித்துக் கொள்வதற்கு ஹுலா என்கின்ற அந்த உரிமையை இஸ்லாம் பெண்களின் கரத்திலும் தந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நான் சொல்ல வருகிற செய்தி, அடிமைத்தனம் என்பது இஸ்லாத்தில் அறவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ஹஜ்ஜத்துல் வதா, அரஃபாவினுடைய மைதானத்தில் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன 3 தாரக மந்திரம், நீங்கள் அல்லாஹ்விற்கு பயந்து வாழ்ந்து கொள்ளுங்கள். 2வது, பெண்களின் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அவங்க நம்மளை விட பலகீனமானவங்க. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றா, அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்கள் ஆண்களை விட பலத்தாலும் சக்தியாலும் குறைந்தவர்கள் தான். அதனால தான் சக்தியால் குறைந்தவங்கன்றதுனால அவர்கள் அடிமை என்கின்ற சிந்தனை அல்ல, மாறாக ஆட்சி செய்கிற ஆளுமையினுடைய அந்த திறன் ஒரு ஆணுக்கு மட்டும்தான் இருக்கிறது. குடும்பத்தினுடைய எல்லா விதமான பொறுப்பையும் தன் கையில் வைத்திருக்க வேண்டும் ஒரு ஆண் என்பவன் என்பதை அந்த கருத்தடிப்படையில் அந்த ஆயத்தை அல்லாஹ் திருமறையில் பதிவு செய்கிறான். நான் சொல்ல வருகிற செய்தி, ஒரு ஆண் என்பவன் ஆதிக்க சிந்தனையோடு இந்த உலகத்தில் பயணிப்பது என்பது அறவே இருக்கக்கூடாது. ஒரு பெண்களுக்கான உரிமைகளையும் தரப்பட வேண்டும். எந்த இடத்திலும் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கு அடிமை, ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு அடிமை, ஒரு பெண் ஒரு ஆணுக்கு அடிமை என்கின்ற சிந்தனை அறவே இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவிலே 3 செய்திகளை சொன்னார்கள். முதலாவது, நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் அஞ்சுங்கள். 2வது, பெண்களின் விஷயத்தில் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். என்ன, நாளைக்கு அல்லாஹ்வுக்கு முன்னாடி நம்ம பிடிக்கப்படுவோம்,
ஒரு பெண் தானே பலகீனமானவள், நமக்கு அடிமையாக இருக்க வேண்டும், திருமணம் செய்துவிட்டு தானே வந்திருக்கிறோம், நாம் இல்லை என்றால் அவளால் பிழைக்க முடியாது, நம்ம இல்லைன்னா சோறு கிடைக்காது, நம்ம இல்லைன்னா துணி கிடைக்காது, நம்ம இல்லைன்னா இருப்பிடம் இல்லை இருக்காது என்பதல்ல. நீங்கள் இல்லை என்றாலும், கணவன்மார்கள் இல்லை என்றாலும், உலகத்தில் மனைவி தன் பிள்ளைகளோடு உலகத்தில் வெற்றியினுடைய வாழ்க்கையை வாழ்வதை உலகத்தில் பரவலாக நம்மால் பார்க்க முடியும். அதனால பெண்களின் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். மூன்றாவது சொன்னார்கள், அடிமைகளின் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அடிமை என்கின்ற அந்த வார்த்தையை என் காலுக்கு கீழே போட்டு நான் புதைத்து விட்டேன் என்றார்கள் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் ஒரு வேலைக்காரங்கள்ட்ட, ஒரு எஜமானன் ஒரு வேலைக்காரங்களிடத்தில், ஒரு முதலாளி தன்னுடைய தொழிலாளி இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற சீரிய சிந்தனையை இஸ்லாம் தருகிற பொழுது, அவனிடத்திலிருந்து வேர்வை, அவனின் உடலில் இருந்து வேர்வை ஒரு சொட்டு பூமிக்கு மேல் படுவதற்கு முன்னால் அவனின் ஊதியத்தை, அவனின் கூலியை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்ற அந்த சீரிய சிந்தனையை ஒரு எஜமானனுக்கும் ஒரு முதலாளிக்கும் சொல்லித் தருகிறது என்றால், நமக்கு கீழே இருக்கிற தொழிலாளிகள் கூட நமக்கு அடிமையானவர்கள் இல்லை என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படுகிறது. பைத்துல் முகத்தஸ் வெற்றி அடைஞ்ச உடனே உமர் ரலியல்லாஹு மதீனாவினுடைய ஜனாதிபதியாக இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் தான் அமீருல் முஃமினீன். பைத்துல் முகத்தஸிலிருந்து கடிதம் வருது, நீங்க இந்த பைத்துல் முகத்தஸினுடைய சாவியை வாங்கிக் கொள்ளுங்கள். உமர் ரலியல்லாஹு பைத்துல் முகத்தஸுக்கு பயணப்படணும். மதீனாவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் நீண்ட நெடிய பயணம். அந்த பயணத்தை பயணப்படுவதற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு தயாராகிறார்கள். தன்னோடு ஒருவர் இருக்க வேண்டும் துணைக்கு என்பதற்காக வேண்டி சாலிம் ரலியல்லாஹு அவர்களையும் தயார் செய்கிறார்கள். ஒரு ஒட்டகம் ஒன்றையும் தயார் செய்கிறார்கள். மூவரும் அந்த பயணத்திற்காக வேண்டி தயாராகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தன்னுடைய பணியாளர் சாலிம் இடத்தில் சொல்கிறார்கள், நம்ம 2 பேரும் ஒட்டகத்தில் உட்கார்ந்துட்டு போறது சரியா இருக்காது, நீண்ட பயணம், ஒட்டகம் களைப்பாகிவிடும், அதனால் நான் அமர்ந்து கொள்கிறேன், நீங்கள் ஒட்டகத்தினுடைய ஓட்டியாக கீழே பிடித்து வாருங்கள். இரண்டாவது நீங்கள் அமர வேண்டும், நான் ஒட்டகத்தினுடைய ஓட்டியாக கீழே பிடித்து கொண்டு நான் ஒட்டகத்தை இழுத்து செல்வேன். கொஞ்ச நேரத்திற்கு பின்னால் இருவரும் கீழே நடந்து செல்வோம், ஒட்டகத்தை கொஞ்சம் களைப்பாற விடுவோம். இந்த 3 விதமான சிந்தனையோடு, இந்த 3 விதமான கொள்கையோடு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பயணப்படுகிறார்கள். சாலிம் ரலியல்லாஹு சொன்னாங்க, இல்ல நீங்க மேல உட்கார்ந்து நான் கீழே இருக்கிறதுலாம் சரி, நான் மேல உட்கார்ந்து நீங்க அமீருல் முஃமினீன் ஜனாதிபதி, மதீனாவினுடைய ஜனாதிபதியாக இருக்கிறீர்கள், நான் நீங்க கீழே இருந்து ஒட்டகத்தை ஓட்டிட்டு போகும்போது நான் மேலே இருந்தால் முறையா இருக்காது, அது கொஞ்சம் சரியா இருக்காதுன்னு சொல்லும் போது, அப்படி என்றால் பயணத்தில் நீங்கள் தேவையில்லை, வேறு ஒருவரை நான் தயார் செய்து கொள்கிறேன். உமர் ரலியல்லாஹு அப்படி சொல்லிட்டாங்க, இல்லை உங்களோடு நான் பயணத்தில் இருக்கணும், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். சாலிம் ரலியல்லாஹு அவர்கள் மேலே இருக்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு கீழே, உமர் ரலியல்லாஹு மேலே அமர்ந்திருக்கிறார்கள். சாலிம் ரலியல்லாஹு கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இருவரும் கீழே நடந்து வருகிறார்கள். ஒட்டகம் கொஞ்சம் களைப்பாகிறது. இது மாதிரி மூவரும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிற அந்த வேளையில் கடைசியாக ஜெருசலத்திற்கு உள்ளே வர வேண்டும். பைத்துல் முகத்தஸினுடைய எல்லை. உமர் ரலியல்லாஹு அவங்க கீழே இறங்கணும், சாலிம் ரலியல்லாஹு மேலே ஏறணும், ஜனாதிபதி கீழே கடிவாளத்தை பிடித்து கொண்டு வர வேண்டும். சாலிம் ரலியல்லாஹு சொன்னாங்க, இப்ப நம்ம கிட்ட வந்துட்டோம், சாவி வாங்க போறோம், நீங்க தான் ஜனாதிபதி, அதனால நீங்க கடிவாளத்தை பிடித்துட்டு உள்ள போனா நான் மேலே ஒரு பணியாளர் தானே, நான் மேலே அமர்ந்து வந்தால் முறையாக இருக்காது, அவர்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு சிந்தனை குறைவாக ஏற்பட்டுவிடும் என்று சொன்ன பொழுது சாலிம் ரலியல்லாஹுவை பார்த்து உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு முன்னாடி என்னை அநியாயக்காரனாக ஆக்குவதற்கு நீ முயற்சி செய்கிறாயா என்று உமர் ரலியல்லாஹு சொல்லிவிட்டு, சாலிமே நீங்கள் மேலே அமருங்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு பைத்துல் முகத்தஸினுடைய அந்த எல்லைக்குள்ளே வந்தார்கள் என்ற அந்த வரலாற்றை நாம் வாசித்து பார்க்கிறோம். நீண்ட வரலாறு, நான் இங்கே நிறுத்துகிறேன். அந்த வரலாற்றினுடைய சிந்தனை என்னவென்றால், உலகமே உற்று பார்த்தது இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளரா, பணியாளருக்கு கூட சமமான உரிமை,
அவருக்கு சமமான உரிமை தரப்பட வேண்டும் என்கின்ற விஷயத்தில் இஸ்லாம் கண்ணும் கருத்துமாய் இருந்திருக்கிறது. உமர் ரலியல்லாஹுவுடைய ஆட்சியினுடைய ஒரு தனி சிறப்பு என்பதை நாம் இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். எதற்காக வேண்டி சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு பணியாளர் நமக்கு கீழே தான் வேலை செய்கிறாரு, நம்மகிட்ட கை நீட்டி தான் சம்பளம் வாங்குறாரு என்று கூட நீங்கள் அவரை கொஞ்சம் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவரையும் நீங்கள் உங்களுக்கு சமமாக நடத்தப்பட வேண்டும் என்கின்ற விஷயத்தில் இஸ்லாம் மிக தெளிவாக நமக்கு இந்த செய்தியை சொல்லி தந்திருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, அதனால் தான் இந்த உலகத்தில் யாரும் யாருக்கும் அடிமை இல்லை, நான் ஒருவனுக்கு அடிமை இல்லை என்கின்ற சிந்தனையை உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் இந்த சுதந்திர போராட்டம் என்பது இன்றைக்கு நமக்கு மத்தியில் பரவலாக வந்திருக்கிறது. அந்த சிந்தனை நமக்கு மத்தியில் பரவலாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்குத்தான் இந்த செய்திகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, எப்பொழுதெல்லாம் நாடாளுமன்றத்திலிருந்து இஸ்லாத்திற்கு எதிராக, ஈமானிய சுமந்திருக்க மக்களுக்கு எதிராக சட்டங்கள் வருகிறதோ, எல்லா நேரங்களிலும் நாம் தெருவில் நின்று, வீதிகளில் நின்று நம்முடைய போராட்டத்தினுடைய அந்த சிந்தனைகளை நாம் பதிவு செய்திருக்கிறோம் என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். நமக்கு எதிரான எந்தெந்த சட்டங்கள் வருகிறதோ எல்லா சட்டங்களிலும் நாம் களத்தில் நின்றிருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், சிஏஏ, என்ஆர்சியினுடைய சட்டங்கள் எங்கே இருந்தும் தெரியுமா? வீதியிலே இருந்து மகரிபினுடைய தொழுகை, இஷாவினுடைய தொழுகையை அங்கே நிறைவேற்றினோம். அந்த களத்தில் இருந்தவர்களுக்கு தெரியும். ஏன்? நமக்கு எதிரான ஒரு சட்டம். நான் உனக்கு அடிமை இல்லை, நான் அல்லாவுக்கு மட்டும்தான் அடிமை, எனக்கு எதிராக என்னை அடிமைப்படுத்த வேண்டும் என்ற சட்டத்தை நீ கொண்டு வந்தால் நான் இறங்கி போராடுவதற்கு தயார் என்கின்ற அந்த சூழ்நிலையை அந்த சட்டம் ஏற்படுத்தி இருக்கிறது என்றால், அதிலிருந்து நாம் சொல்ல வருவது, நாம் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் அடிமைகள் என்கின்ற அந்த தாரக சிந்தனையோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். முத்தலாக்கினுடைய சட்டம், திருமணத்தினுடைய சட்டம், ஹிஜாபினுடைய சட்டம், ஹலால் ஹராமினுடைய அந்த சட்டம் சமீபத்தில் ஏற்றப்பட்டிருக்கிற ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வக்ஃப் வாரியத்தினுடைய திருத்த சட்டம். இந்த சட்டங்களுக்கு முன்னால் முஸ்லிம்கள் களத்தில் நின்று போராடுவதற்கான அடிப்படையான காரணம், நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்கான அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் யாருக்கும் எந்த நிலையிலும் அடிமைகள் அல்ல, நாங்கள் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் அடிமைகள் என்கின்ற சிந்தனையை ஆட்சியாளர்களுக்கு முன்னால் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் அந்த களத்தில் நின்று நாம் போராடினோம் என்கின்ற அந்த சிந்தனை நமக்கு மத்தியில் வர வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருவேன். ஏதோ இஸ்லாமத்தினுடைய அந்த இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டம் என்பது 1900 துவங்கி ஒரு 47 வருடங்களுக்கு பின்னால் 1947 கிடைத்த சுதந்திரம் என்பதல்ல. 1947க்கு முன்னால், சற்று ஏறக்குறைய ஒரு 250 வருடங்களுக்கு முன்னால் இந்தியாவில் சுதந்திரம் தேவை, நாங்கள் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் அடிமைகள், எங்களை நீங்கள் அடிமைப்படுத்தக்கூடாது, நாங்கள் சுதந்திரமாகத்தான் வாழ வேண்டும் என்கின்ற அந்த சீரிய சிந்தனையை, அந்த குரலை முதலில் இந்த பூமியில், இந்த இந்தியாவினுடைய மண்ணில் பதிவு செய்தவர்கள் சிராஜுத் தௌலா என்பது வரலாறு இன்றைக்கும் பதிவு செய்து வைத்திருக்கிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, அன்றைக்கு இருக்கிற ஜும்மாவினுடைய மேடைகள், இஸ்லாத்தினுடைய பல்வேறு பல்சுவையான மேடைகள் எல்லாம் இருக்கிறது, பல்வேறு நிகழ்ச்சிகள், எல்லா நிகழ்ச்சிகளிலும் அந்த சுதந்திரத்தினுடைய அவசியத்தை குறித்தும் அடிமைத்தனத்தினுடைய ஆபத்துகளை குறித்தும் மார்க்க அறிஞர்கள் ஜும்மாவினுடைய மேடைகளிலும் பல்வேறு பொது சபைகளிலும் அவர்கள் அந்த செய்திகளை மனிதர்களுக்கு மத்தியில் பதிவு செய்து கொண்டிருந்தார்கள் என்ற அந்த வரலாற்றையும் நம்மால் இங்கே வாசித்து பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, பிரிட்டிஷினுடைய அந்த ஏகாபியத்தினுடைய அந்த அடிமையின் மூலமாக 90 நாடுகள் அடிமைகளாக இருந்தது. எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும், நாங்கள் அடிமைகள் இல்லை என்கின்ற முதலில் குரல் என்பது இந்த இந்தியாவில் இருந்துதான் வந்தது. இந்த இந்தியாவினுடைய முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருந்துதான் அந்த குரல் வந்தது என்ற அந்த வரலாற்றை நாம் வாசித்து பார்க்கிறோம். நான் எதற்காக வேண்டி சொல்ல வருகிறேன் என்றால், நமக்கும் இதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நமக்கு கொஞ்சம் தள்ளி நிற்போம், அவங்க செஞ்சுட்டு போறாங்க, அவங்க கொடியேற்றனா இருந்துட்டு போறாங்க என்ற அந்த சிந்தனையோடு, பிற்போக்கு சிந்தனையோடு நாம் இந்த உலகத்தில் பயணித்து விடக்கூடாது. மாறாக நமக்கும் இதற்கும் அதிகமான தொடர்பு இருக்கிறது. முழுக்க அந்த கொடிக்கும், இந்தியாவினுடைய சுதந்திரத்தினுடைய போராட்டத்தினுடைய அந்த வெற்றிக்கும், அதை கொண்டாடுவதற்கு
அதை புகழாரம் சுட்டுவதற்கு அதிகம் தகுதியானவர்கள், ஈமானுடையவர்கள் என்பதை நாம் இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். பகதூர் ஷா நாம் எல்லாம் வரலாற்றை படித்திருப்போம். அவருக்கு இந்தியாவினுடைய பூமியில அடைப்பதற்கான இடம் தரவில்லை. ஏனென்றால் எதிரிகளுக்கு மிகப்பெரிய சொப்பனமாக இருந்தவர்கள். எதிரிகள் கண்டால் அலறுகிற அளவிற்கு பகதூர் ஷாவினுடைய வீரம் இருந்தது. அவங்களுக்கு 6 அடி மண்ணு கூட இந்த பூமியில் இல்லை. ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால் இந்தியா நாட்டினுடைய பிரதமராக இருக்கிற ஒரு பிரதமர் அந்த பர்மாவினுடைய நாட்டிலே பகதூர் ஷாவினுடைய கல்லறையிலே சென்று, உங்களுக்கு 6 அடியில் தான் இடமில்லை, ஆனால் இன்னைக்கு இந்தியாவினுடைய 85 கோடி மக்களுடைய உள்ளத்தில் உங்களுக்கு இடம் இருக்கிறது என்ற வாசகத்தை அவருடைய கல்லறையிலே இந்தியா நாட்டினுடைய 25 வருடங்களுக்கு முன்னால் இருந்த அந்த பிரதமர் அந்த கல்லறையிலே பதிவு செய்து வைத்து விட்டு வந்திருக்கிறார் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்களுடைய தியாகங்களை நாம் யோசித்து பார்க்கிறோம். பகதூர் ஷா சிறையில் இருக்கிறாரு. காலை உணவை சிறை காவலாளி தர வேண்டும். கொண்டு வந்து சிறை காவலாளி ஒரு உணவு தட்டை தருகிறார். மேலே ஒரு துணி போட்டு போர்த்தப்படுகிறது. கொண்டு வந்து வைத்ததற்கு பின்னால், உங்களின் காலை உணவை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சிறை காவலாளி சொல்கிறார். பகதூர் ஷா அந்த திரையை, அந்த தட்டிற்கு மேலே இருக்கிற அந்த துணியை எடுத்து பார்க்கிறார்கள். தன்னுடைய 2 மகனாருடைய தலை அந்த தட்டிலே இருக்கிறது. அந்த நேரத்திலும் கூட கண் கலங்கவில்லை, உள்ளம் கலங்குகிறது. சிறை காவலாளி கேட்டாரு, உங்களுடைய மகன் 2 பேருடைய தலை இருக்குது, இந்த நேரத்தில் கூட நீங்க அழுகாம இருக்கிறீங்களே, உங்களுடைய கண் கூட கலங்கவில்லையே, கல்மனதுடையவர்களா நீங்கள் என்று சொன்ன பொழுது பகதூர் ஷா அந்த சிறை காவலாளி இடத்திலே சொன்னார், எப்பொழுதும் ஒரு வீரன் ஒரு எதிரிக்கு முன்னால் அழுவது கூட தவறு என்று நினைப்பான். எப்பொழுதும் ஒரு வீரன் ஒரு எதிரிக்கு முன்னால் அழுவது கூட தோல்வி என்று நினைப்பான். அதனால் உனக்கு முன்னால் நான் அழுதால் அது உனக்கு மகிழ்ச்சியை தந்துவிடும். அந்த மகிழ்ச்சியை கூட நான் தருவதற்கு தயாராக இல்லை என்று தன்னுடைய 2 மகனாருடைய தலையை தனக்கு முன்னால் வைத்துக் கொண்டு பகதூர் ஷா சொன்ன வார்த்தை இன்றைக்கும் வரலாற்றில் பதிவாக இருக்கிறது. நான் சொல்ல வருகிற செய்தி, கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கும் இந்த இந்தியாவிற்கும் மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கிறது. நமக்கும் இந்த இந்தியாவிற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அதனால் இந்த மண்ணை நாம் நேசிக்க வேண்டும், இந்த நாட்டை நேசிக்க வேண்டும், இந்த தாய்மொழியை நேசிக்க வேண்டும். நம்முடைய தலையாய மொழி அரபியாக இருந்தாலும் நம்முடைய தாய்மொழி இந்த நாட்டினுடைய மொழி என்பதை நாம் கவனத்தில் வைத்துக்கொண்டு இந்த நாட்டிற்கும் நமக்கும் அதிகமான தொடர்பும் அதிகமான சிந்தனையும் இருக்கிறது என்பதை நம்முடைய வாழ்வில் அதை சிந்தனையாக ஏற்று வரலாற்றை மீண்டும் படியுங்கள். வரலாற்றை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. வரலாற்றை நாம் படிக்க வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும். வளருகிற இளைய சமூகத்திற்கு, அடுத்த தலைமுறைக்கு அந்த வரலாற்றை தர வேண்டும் என்றால் அந்த வரலாற்றை குறித்து அதிகமான சிந்தனை நமக்கு தேவை. அந்த வரலாற்றை சொல்லுங்கள், அந்த வரலாற்றை படித்து காட்டுங்கள், அதை பாதுகாத்து வளர்கிற இளைய சமூகத்திற்கு தந்து இந்த உலகத்தில் கடைசி வரை ஈமானில் உறுதியோடு இருந்து வாழ்ந்து சிறக்க வல்லோன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தித்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.